வணக்கம். நான் உங்களோட ஃபிசிக்ஸ் டீச்சர். 8ஆம் வகுப்பு இயற்பியல் பாடப்பகுதியில் வெப்பம் பாடம் பார்த்துட்ருக்கோம். பாடப்பகுதி முடிச்சாச்சு. மதிப்பீட்டக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்கள் பார்த்தாச்சு. இன்றைக்கி பாடப்பகுதியில் நம்ம 2 மதிப்பெண் வினாக்களும் 5 மதிப்பெண் வினாக்களும் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பாடப்பகுதிக்கு போகலாமா? இப்போ சொல்லிக் கொடுக்கக்கூடிய 2 மதிப்பெண் வினாக்களும் 5 மதிப்பெண் வினாக்களும் உங்களோட நோட்டில் எழுதி வச்சு படிங்க. அப்போ தான் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். ஓகேவா? சுருக்கமான விடையளி. முதல் கேள்வி, அன்றாட வாழ்வில் வெப்ப கடத்தல் நிகழ்விற்கு 2 உதாரணங்கள் தருக. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் வெப்ப கடத்தல் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய இருக்குது. அதில் சிலது மட்டும்தான் உங்களுக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம 2 மதிப்பெண் வினாக்கள்ன்றதுனால 2 பாயிண்ட் தான் எழுத போகிறோம். ஓகேவா? கவனிங்க. வெப்ப கடத்தல் நிகழ்விற்கு உதாரணங்கள்: உலோகத்தால் ஆன பாத்திரங்களில் நாம் உணவு சமைக்கின்றோம் இல்லையா? நம்ம பார்த்தோம் அப்படின்னா உணவு சமைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய பாத்திரம் உலோகத்தால் ஆக்கப்பட்டிருக்கு இல்லையா? சமையல் பாத்திரத்தை வெப்பப்படுத்தும் போது வெப்ப ஆற்றலானது பாத்திரத்திலிருந்து உணவுப் பொருளுக்கு கடத்தப்படுகிறது. ஆமாவா? இப்போ நம்ம அடுப்பில் வைக்கும்போது பாத்திரத்தை தான் வைக்கிறோம், அதுக்குள்ளே தான் நம்ம உணவுப் பொருள் போடுறோம் இல்லையா? அப்போ வெப்ப ஆற்றலானது பாத்திரத்திலிருந்து உணவுப் பொருளுக்கு கடத்தப்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அடுத்த பாயிண்ட் பாருங்கள். சலவை பெட்டியை கொண்டு துணியை சலவை செய்யும் போது சலவை பெட்டியிலிருந்து வெப்ப ஆற்றல் துணிக்கு பரவும் இல்லையா? நம்ம போடக்கூடிய துணி பார்த்தோம்னா சுருக்கமாக இருக்குது அப்படின்னா அந்த சுருக்கங்கள்லாம் போகணும்னா நம்ம துணியை என்ன பண்ணுவோம்? சலவை செய்வோம் இல்லையா? அப்போ அயன் பண்ணும்போது அந்த சுருக்கெல்லாம் போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா அயன் பாக்ஸ்லேருந்து வெப்ப ஆற்றலானது துணிக்கு பரவுது. அதுதான் காரணம். ஓகேவா? பதில் இன்னொரு டைம் படிச்சுக்கலாமா? வெப்ப கடத்தல் நிகழ்விற்கு உதாரணங்கள்: உலோகத்தால் ஆன பாத்திரங்களில் நாம் உணவு சமைக்கிறோம். சமையல் பாத்திரத்தை வெப்பப்படுத்தும் போது வெப்ப ஆற்றலானது பாத்திரத்திலிருந்து உணவுப் பொருளுக்கு கடத்தப்படுகிறது. சலவை பெட்டியை கொண்டு துணியை சலவை செய்யும் போது சலவை பெட்டியிலிருந்து வெப்ப ஆற்றல் துணிக்கு பரவுகிறது. ஓகேவா? முதல் கேள்வி புரிஞ்சுதா? 2வது கேள்வி போலாமா? வெப்ப ஆற்றலின் விளைவுகள் யாவை? வெப்ப ஆற்றலின் விளைவுகள் என்னன்னு பார்த்தோம்னா விரிவடைதல், வெப்பநிலை உயர்வு, நிலை மாற்றம். இது 3மே பார்த்தோம்னா முக்கியமான வெப்ப ஆற்றலினுடைய விளைவுகள். ஓகேவா? அடுத்து பாருங்க, வெப்பம் கடத்தும் முறைகள் யாவை? வெப்பமானது 3 முறைகளை கடத்தப்படுதுன்னு நம்ம சொல்கிறோம். என்னென்னு பார்த்தோம்னா வெப்ப கடத்தல், வெப்பச்சலனம், வெப்ப கதிர்வீச்சு. வெப்ப கடத்தல், வெப்பச்சலனம், வெப்ப கதிர்வீச்சு. ஓகேவா? அடுத்தது, வெப்ப கடத்தல் என்றால் என்ன? வெப்ப கடத்தல் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா திடப்பொருள்களில் நடக்கக்கூடிய வெப்ப மாற்றும் முறை தான். சரியா? கவனிங்க. திடப்பொருளில் அதிக வெப்பநிலையில் உள்ள பகுதியிலிருந்து குறைந்த வெப்பநிலையில் உள்ள பகுதிக்கு அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளின் இயக்கம் இல்லாமல் வெப்ப ஆற்றல் பரவும் நிகழ்வு வெப்ப கடத்தல் என்று வரையறுக்கப்படுகிறது. ஓகேவா? திடப்பொருள் இருக்குது, அதில் பார்த்தோம் அப்படின்னா அணுக்களாலும் மூலக்கூறுகளாலும் ஆக்கப்பட்டது நம்மளுக்கு தெரியும். அதில் பார்த்தோம்னா அதிக வெப்பநிலையில் இருந்த பகுதியிலிருந்து குறைந்த வெப்பநிலையில் உள்ள பகுதிக்கு அணுக்களோ இல்லை மூலக்கூறுகளோ நகராமல் வெப்ப ஆற்றலை மட்டும் பரவக்கூடிய நிகழ்வு தான் வெப்ப கடத்தல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அடுத்து பாருங்கள், வெப்பச்சலனம் பற்றி குறிப்பு எழுது. வெப்பச்சலனம் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா மூலக்கூறுகளிடையே இயக்கம் இருக்கும். கவனிங்க. ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது உயர் வெப்பநிலையில் உள்ள பகுதியில் இருந்து குறைந்த வெப்பநிலையில் உள்ள பகுதிக்கு மூலக்கூறுகளின் இயக்கத்தினால் வெப்பம் கடத்தப்படும் முறைக்கு வெப்பச்சலனம் என்று பெயர். ஓகேவா? திடப்பொருள்களில் பார்த்தோம்னா மூலக்கூறுகளோட இயக்கம் இருக்காது, அதை நம்ம வெப்ப கடத்தல் சொல்கிறோம். வெப்பச்சலனம் பொறுத்த வரைக்கும் பொருளை வெப்பப்படுத்தும் போது உயர்ந்த வெப்பநிலை பகுதியிலிருந்து குறைந்த வெப்பநிலை பகுதிக்கு மூலக்கூறுகள் இயக்கத்தினால வெப்பம் கடத்தும் முறை தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அடுத்து பாருங்கள், தன் வெப்ப ஏற்புத்திறன் வரையறு. தன் வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா 1 கிலோகிராம் நிறையுள்ள பொருள் ஒன்றின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் அல்லது 1 கெல்வின் அளவு உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவே அப்பொருளின் தன்வெப்ப ஏற்புத்திறன் என வரையறுக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? 1 கிலோகிராம் நிறையுள்ள தண்ணின்னு வச்சுக்கோங்க. அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 1 டிகிரி செல்சியஸ்க்கு உயர்த்துறீங்க, இல்லைன்னா 1 கெல்வின் அளவுக்கு உயர்த்துறீங்க. அப்போ உயர்த்துறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய வெப்ப ஆற்றலுடைய அளவு தான் நம்ம என்ன சொல்கிறோம்? தன்வெப்ப ஏற்புத்திறன் சொல்கிறோம். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா?
விரிவான விடையளி. முதல் கேள்வி பாருங்க. கலோரிமீட்டர் வேலை செய்யும் விதத்தை தெளிவான படத்துடன் விவரி. சரியா, நம்ம பாடம் நடத்தும் போதே சொன்னோம் கலோரிமீட்டர் வந்து முக்கியமான 5 மார்க்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. நீங்கள் எப்போ 5 மார்க் எழுதினாலையும் சரி கலோரிமீட்டருடைய படத்தை மேலே போட்டுருங்க, அதுக்கு கீழே எழுதுங்க. ஓகேவா, பதில கவனிங்க. ஒரு பொருள் ஒன்றில் ஏற்கப்பட்ட அல்லது இழக்கப்பட்ட வெப்பத்தினை அளக்க பயன்படுத்தப்படும் உபகரணம் கலோரிமீட்டர் ஆகும். அப்போ கலோரிமீட்டர்னால் என்னென்னு எழுத போகிறோம். பொருள் ஒன்றில் ஏற்கப்பட்ட அல்லது இழக்கப்பட்ட வெப்பத்தினை அளவிட பயன்படுத்தப்படும் உபகரணம் தான் கலோரிமீட்டர். இது எப்படி வேலை செய்யுது அதை தான் நம்ம என்ன எழுதுறோம், கலோரிமீட்டர் வேலை செய்யும் விதம். முதல் பாயிண்ட் பாருங்க. கலோரிமீட்டர் வெப்பம் மற்றும் மின்சாரத்தை நன்கு கடத்தும் தன்மையுடைய உலோகத்தால் ஆன தாமிரம் அல்லது அலுமினியத்தால் ஆன பாத்திரம் ஒன்றை கொண்டுள்ளது. ஓகேவா, இந்த கலோரிமீட்டர் வந்து வெப்பம் மற்றும் மின்சாரத்தை நன்கு கடத்தக்கூடிய தாமிரமோ இல்லை அலுமினியமோ ஆன பாத்திரத்தால் ஒன்று வந்து இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா, வெப்ப ஆற்றலை சுற்றுப்புறத்திற்கு அளிப்பதன் மூலம் வெப்ப இழப்பு ஏற்படுவதை தடுப்பதற்காக இது வெப்பத்தை கடத்தாத ஒரு கலனில் வைக்கப்பட்டுள்ளது. சரியா, இப்போ நம்ம வந்து சுற்றுப்புறத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருக்கக்கூடிய வெப்பம் வந்துட்டு வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை இல்லாமல் பார்க்கறதுக்காக தான் அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தடுப்பதற்காக வெப்ப கடத்தா ஒரு கலனில் வந்து வச்சுருக்காங்க. ஓகேவா, இக்கலனின் மூடியின் மீது 2 துளைகள் உள்ளன. அந்த மூடியின் மீது 2 துளைகள் இருக்குது. ஒரு துளையின் வழியாக பொருளின் வெப்பநிலையை அளவிடுவதற்கு வெப்பநிலைமானியும் மற்றொரு துளையின் வழியே பாத்திரத்தில் உள்ள திரவத்தை கலக்குவதற்கு ஒரு கலக்கியும் வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா, இப்போ மேலே 2 துளை இருக்குது, ஒன்றில் கலக்கி வச்சிடுறீங்க, இன்னொன்று வெப்பநிலைமானி வச்சிடுறீங்க. அடுத்து பாருங்கள். வெப்ப ஏற்புத்திறன் கணக்கிட வேண்டிய திரவமானது பாத்திரத்தினுள் நிரப்பப்படுகிறது. இப்போ உள்ளே இருக்குது இல்லையா, உலோக கலன் இருக்கு இல்லையா, அதில் என்ன பண்ணுறாங்க, நம்ம எந்த திரவத்தினுடைய வெப்ப ஏற்புத்திறன் கண்டுபிடிக்கிறோமோ அதை வைக்கிறோம். ஓகேவா, மின்கம்பி வழியே மின்சாரத்தை கடத்துவதன் மூலம் அத்திரவமானது வெப்பப்படுத்தப்படுகிறது. சரியா, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மின்கம்பி வழியாக மின்சாரத்தை வந்து செலுத்துகிறோம், அப்போ வந்து திரவமானது வெப்பப்படுத்தப்படுகிறது. சரியா, இதை பயன்படுத்தி ஒரு திரவத்தின் வெப்ப ஏற்புத்திறனை மதிப்பை கணக்கிடலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, ரொம்ப ஈஸியான பாயிண்ட்டு தான். கலோரிமீட்டர்னால் என்ன எழுதுகிறோம், படம் போடுறோம், அது வேலை செய்யும் விதத்தை வந்து நம்ம எழுதுகிறோம். ஓகேவா, அடுத்து பார்க்கலாமா. வெப்ப கட்டுப்படுத்தி பற்றி குறிப்பு வரைக. சரியா, வெப்ப கட்டுப்படுத்தி அப்படின்னாக்க தெர்மோஸ்டாட்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுதான் ஒரு பொருளின் அல்லது இடத்தின் வெப்பநிலையை மாறாமல் வைப்பதற்கு பயன்படுத்தப்படும் சாதனம் வெப்ப கட்டுப்படுத்தி. அதான் தெர்மோஸ்டாட்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, அப்போ அந்த ஒரு இடமோ இல்லை பொருளோ அதனுடைய வெப்பநிலை மாறாமல் அப்படியே வச்சுருக்கிறதுக்கு பேர் தான் வெப்ப கட்டுப்படுத்தி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, தெர்மோஸ்டாட் என்ற சொல் 2 கிரேக்க வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. தெர்மோஸ்டாட்ன்றது கிரேக்க வார்த்தை நம்ம சொல்லியிருக்கோம். இதில் தெர்மோ என்னும் சொல் வெப்பம் என்றும் ஸ்டாட் என்னும் சொல் அதே நிலையில் இருப்பதன் என்றும் பொருள்படும். தெர்மோஸ்டாட் அப்படின்னா வெப்பம் அப்படியே நிலையாக இருக்குதுன்னு தான் பேர். ஓகேவா, அடுத்து பாருங்கள். வெப்பமூட்டப்படும் அல்லது குளிர்ச்சியூட்டப்படும் உபகரணங்களில் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையை அடைவதற்காக இவை பயன்படுத்தப்படுகிறது. சரியா, இப்போ வந்து ஒன்று வெப்பப்படுத்துகிறோம் இல்லைன்னா குளிர்ச்சி ஊட்டுறோம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய உபகரணங்களில் வந்து பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை அடைவதற்காக இதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா, இவை ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையை அடைந்தவுடன் அந்த உபகரணம் செயல்பட வைக்கிறது அல்லது நிறுத்திவிடுகிறது. சரியா, அப்போ ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை வர வரைக்கும் அது என்ன ஆகும், அப்படியே ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஓகேவா, அதுக்கப்புறம் அது செயல்பட வைக்கும். அதாவது வெப்பமூட்டும் பொருளாக இருந்துச்சுன்னா அது செயல்பட வைக்கும். சப்போஸ் குளிர்ச்சியூட்ட பொருளாக இருந்துச்சு அப்படின்னாக்க நிறுத்தி வைக்கப்படும் நம்ம சொல்லலாம். சரியா, கொடுத்துருக்காங்க பாருங்கள். கட்டிடங்களில் உள்ள சூடேற்றி, அறைகளின் மைய சூடேற்றி, காற்று பதனியாக்கி, நீர் சூடேற்றி மற்றும் சமையல் அறையில் உள்ள குளிர்பதனி, நுண்ணலை அடுப்பு ஆகிய அமைப்புகளில் வெப்ப கட்டுப்படுத்தி பயன்படுத்தப்படுகிறது. சரியா, இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா, வெப்ப கட்டுப்படுத்தி எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா. அடுத்தது, சில வேளைகளில்
உணர்வியாகவும் வெப்பநிலை அமைப்புகளை கட்டுப்படுத்தியாகவும் கட்டுப்படுத்தி செயல்படுகிறது. சரியா? சில வேலைகளை வந்து பார்த்தோம்னா உணர்வி, அதாவது சென்சர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதாகவும் வெப்பநிலை அமைவுகளை கட்டுப்படுத்தியாகவும் இது செயல்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? வெப்பக்குடுவை வேலை செய்யும் விதத்தினை விளக்குக. வெப்பக்குடுவை எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். வெற்றிட குடுவை 2 சுவர்களை கொண்ட கலனாகும். ஓகேவா? வெற்றிட குடுவை 2 சுவர்களை கொண்ட கலனாகும். அதன் உட்புறமானது சில்வரால் ஆனது. அதனோட உட்புறம் எப்படி இருக்கும்? சில்வரால் ஆனதுன்னு சொல்கிறோம். 2 சுவர்களுக்கு இடையே வெற்றிடம் ஒன்று உள்ளது. 2 சுவர்களுக்கு நடுவில் வெற்றிடம் ஒன்று உள்ளதுன்னு சொல்கிறோம். ஓகேவா? அதனோட படத்தை கவனிங்க. இங்கே கொடுத்துருக்காங்களா? இதுதான் வெப்பக்குடுவை. இதை படம் வரைஞ்சி பாகங்கள்லாம் குறிக்கணும். ஓகேவா? அது வெப்பச்சலனம் மற்றும் வெப்ப கடத்தல் ஆகிய நிகழ்வுகளால் வெப்ப ஆற்றல் வெளியே வராமல் இருக்க உதவும். சரியா? அந்த 2 சுவர் எதுக்கு இருக்குன்னா வெப்பச்சலனமும் வெப்ப கடத்தலும் ஆற்றல் வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக தான் உதவுதுன்னு சொல்கிறோம். சரியா? சுவர்களுக்கு இடையே சிறிதளவு காற்று இருப்பதால் வெளிப்புறத்திலிருந்து உட்புறத்திற்கும் உள்புறத்திலிருந்து வெளிப்புறத்திற்கும் வெப்பம் கடத்தப்படுவதில்லை. சரியா? சுவர்களுக்கு இடையே வந்து கம்மியாக காற்று இருக்குது. அதனால தான் வெளியிலிருந்து உள்ளேயும் உள்ளிருந்து வெளியவும் வெப்பம் கடத்தப்படுவதில்லைன்னு சொல்கிறோம். சரியா? குடுவையின் மேற்பகுதியிலும் கீழ்ப்பகுதியிலும் 2 சுவர்களும் இணைகின்ற இடத்தில் மட்டுமே வெப்ப கடத்தல் மூலம் வெப்பமானது கடத்த முடியும் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? குடுவையினோட மேல் பகுதியோ இல்லை கீழ்ப்பகுதியிலோ மட்டும்தான் வெப்ப கடத்தல் மூலமாக வெப்பமானது கடத்த முடியும்னு சொல்கிறோம். சரியா? குடுவையில் உள்ள சில்வர் சுவர் வெப்ப கதிர்வீச்சினை மீண்டும் குடுவையில் உள்ள திரவத்திற்கே அனுப்புவதால் நீண்ட நேரம் திரவம் சூடாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அப்போ அந்த சில்வர் சுவர் வந்து பார்த்தோம்னா வெப்ப கதிர்வீச்சினை மீண்டும் குடுவைக்குள்ளேயே செலுத்துறதுனால தான் நம்ம வைக்கக்கூடிய டீயோ காஃபியோ பாலோ ரொம்ப நேரம் சூடாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 3 5 மார்க்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம். 3மே படித்து எழுதி பாருங்கள். 2 மார்க்குமே கேள்வி படித்து பதில் எழுதி பாருங்கள். சரியா? அடுத்த பாடப்பகுதியில் சந்திக்கலாம். நன்றி.